ஒரு இளைஞன், அதுவும் மிக கீழ்நிலையில் இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும், தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள். ஆனால் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார். ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்கிறார். அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான், அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நாம் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். இது சீன பொன்மொழி. ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் ஒரு மனிதன் 64,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர், அறிவாசன் அம்பேத்கர் மட்டும்தான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறை எடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல சிந்தனை, அதுபோல என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல சிந்தனை. இங்கே அருமை பெரியவர்களே, நண்பு பெற்றோர்களே, என்னிலும் இளையின் தம்பி தங்கைகளே, அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங். அவன் கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது போல, கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று போதித்தது போல, தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதையெல்லாம் அவர் விதைத்த விதை, பிடல் காஸ்ட்ரோ சொல்வது போல, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல, விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம், ஆனால் அவன் விதைத்த விதைகள் பலாயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள். அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும், என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். இந்த மகத்தான பணியை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். தான் சட்டம் படித்தோம், நாம் சம்பாதிப்போம், நம் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோடு தானும் தன்னுடைய வாழ்க்கையில் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. அவன் ஒன்றும் 60-70 வயது முதியவன் இல்லை, சாதித்து முடிக்கிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.